தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம். இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்து இருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். மக்களும் பார்க்கின்றோம், இயேசுல வார்த்தை என்னை பின்பற்றி வா. அப்போ இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்புக்கு அங்கு மத்தேயு செவி கொடுக்கின்றார். இதோ அவர் பின்னே செல்கின்றார். இந்த அழைப்பு மத்தேயுக்கு மட்டுமல்ல, உனக்கும் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் தெய்வம் கொடுக்கின்றார். அப்படி என்றால் அழைப்பு பெறுகின்ற நீங்களும் நானும் அந்த அழைப்புக்கு நாம் குரல் கொடுக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி. இங்கு மத்தேயு அதுக்கு குரல் கொடுத்தார். அவர் பின்னே சென்றார், அபிஷேகத்தை பெற்றார், வல்லமையின் அபிஷேகத்தை இங்கே பெறுகின்றார். ஆனால் அழைப்பு பெறுகிற நீயும் நானும் இதோ அதுக்கு குரல் கொடுப்பதில்லை, செவி சாய்ப்பதும் இல்லை, அவர் பின்னே போவதும் இல்லை. நாம் பார்க்கணும், ஒரு சில நேரங்களில் அழைப்பு பெற்ற நீ நானும் இதோ வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு போகாமல் இருக்கின்றோம். உதாரணம், மத்தேயு நற்செய்தியில் 21ஆம் அதிகாரம் 28 முதல் திருவாக்கியங்களில் இரு புதல்வர் உவமை நாம் பார்க்கின்றோம். அங்கு மூத்தவனிடத்தில் சில வார்த்தை, இடம் நீ போய் அங்கு திராட்சை தோட்டத்தில் பணி செய் என்று. அவன் போகிறேன் என்று சொல்லிட்டு அவன் போக மாட்டேன் என்று சொல்லிட்டு கடைசியில் அவன் போய் விடுகின்றான். 2வது மகனிடத்தில் இதே மாதிரி சொல்கின்றார், நீ போய் வேலை செய் என்று. அவன் நாம் போகிறேன் என்று சொல்கின்றான், ஆனால் அவன் போகவில்லை. நீயும் நானும் 2வது இடத்தில் இருக்கின்றோம். எப்படி? இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி பெற்ற பிறகு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் உலகத்தை ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கின்றோம். அப்படி என்றால் அழைப்புக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. அழைத்தவன் எதற்காக அழைத்தானோ அந்த பணியை தான் செய்ய நான் வந்திருக்கிறேன் ஒழிய அழைக்காதவன் அவருடைய பணியை செய்வதற்காக அல்ல. அன்பவர்களை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழைப்பு பெற்றுகிறார், நான் அவரை பின்பற்றுகிறேனா? அவரை பின்பற்றி நான் செல்ல வேண்டும் என்றால் எப்படி நான் பின்பற்ற முடியும்? இதான் என் குடும்பத்தில் நான் செய்கிற ஜெபமாலை. நான் திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதன் வழியாக, பாவசங்கத்தின் செய்வதன் வழியாக, இறைவார்த்தையை படிப்பதன் வழியாக, திருச்சபைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதன் வழியாக, அப்படி நான் வாழ்கிற சமயத்தில் அந்த அழைப்புக்கேற்ற ஒரு பலனையும் அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை சன்னதியில் அந்த கிருபைக்காக நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ கிருபை எனக்கு தந்தருளும். இதான் நீ என்னை அழைக்கின்றீர், நானும் உன்னை பின் சென்று வர வேண்டும். ஆனால் உன் பின்னே வராமல் இது உலகத்தின் பின்னால் போய்கொண்டு இன்று அனைத்தையும் இழந்த மகனாக இருக்கின்றேன். என்னை மன்னித்து விட ஆண்டவரே, எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.